புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளி கல்வித்துறை 3வது மாநில அளவிலான 14 வயது மாணவ மாணவிகளுக்கான குடியரசு தின விழா விளையாட்டுப் போட்டிகள் புதுக்கோட்டை மாலையீடு மவுண்ட்சியன் பள்ளியில் இன்று இனிதே தொடங்கியது. இந்த விழாவை தமிழக சட்டம், நீதிமன்றங்கள், சிறைத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டார் மற்றும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
விளையாட்டு மாண்புமிகு தமிழக சட்ட நீதிமன்ற துறைத்துறை மற்றும் தொழில் நலத்துறை அமைச்சர் திரு எஸ். நரசிம்மன் அவர்களையும் அதுபோல நம்முடைய மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இந்த விளையாட்டு போட்டிக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்ட விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் அனைத்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வருவதாக வரவேற்கிறேன். விளையாட்டு என்பது வெறும் உடலை வலிமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, விளையாட்டு என்பது மனதையும் ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே நீங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய காலகட்டங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை விளையாட்டுக்கு அனுப்புவது ரொம்ப குறைவாக இருக்கு. நீ போய் படி, காலையில் ஸ்கூலில் போய் படி, ஈவினிங் டியூஷன் போய் படி என்னுடைய மனதாக வாழ்த்துக்களை பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் எல்லாம் குழு போட்டிகளில் பங்கெடுத்து அதற்கு ஈடாக நீங்கள் வெற்றி கோப்பைகளை பெற்று தந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வழங்குகிற அனைவருக்கும் முதலில் இந்த அண்டர் போட்டி நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதித்த நமது மாண்பு முதலமைச்சர்களுக்கும் விளையாட்டுகளுக்கும் பள்ளிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை மிகவும் சிறப்பாக தமிழ்நாடு வந்து ஸ்டேட் ஒரு செகண்ட் இருக்கும். கேள்வி பகுதியில் பார்த்தீங்கன்னா 97 மெடலோட செகண்ட் பிளேஸ் வாங்கி இந்தியாவுடைய இரண்டாவது இடத்துல போனோம்னா இது சிறப்பான ஒரு சிறப்பான பங்களிப்பு இருக்கிறது. இது மட்டுமல்ல, தலைநகரமாக இந்தியாவின் தலைநகரமாக ஒரு தமிழ்நாடு திகழ்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஏற்பாடு பார்த்தீங்கன்னா உலகமே நன்றி சொல்லியிருக்காங்க. சிறப்பாக ஒரு தமிழ்நாடு அரசு நடைபெற்றது. அதை வந்து ஏசியன் ஹாக்கி இது மாதிரி பல்வேறு போட்டிகளை தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு அப்படின்னா அந்த மாதிரி அண்டர் போட்டியில் வந்து தேர்ட் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு மூணாவது பேர் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கூட நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சமீபமாக ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் பேர் வாங்கிட்டோம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம தமிழ்நாடு முன்னேறிருக்கிறது. இந்த மாணவர்கள் அனுப்பிச்சு நாடுவீங்க. இந்த விழாவில் கூட நீங்கள் எல்லாமே பங்கேற்று அடுத்த கேள்வி கேட்கணும். தமிழ்நாடு லெவலில் இந்தியா லெவலில் நீங்கள் வாங்கி நேஷனல் லெவலில் ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி போகணும் அனைவருக்கும் பார்த்து The Bosnian lady in the flag அறிவிக்கிறது வைத்திருக்கக்கூடிய மாநிலம் சட்டத்துறையாக பாட்டுரை பிரதமர் எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் தலைவரை அவர்களுக்கும் பாட்டுரை வழங்கிய சிஇஓ அவர்கள் ஆர்டிஓ அவர்களுக்கும் இங்கே முதல் கல்வி ஆய்வாளர் அவர்களுக்கும் மாநில பெற்றோர் ஆசிரியர்களுக்கும் பொது உறுப்பினர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் நிகழ்ச்சியில் நடத்துவதாக அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் சான்றிதழ் சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து டிஆர்ஓ அம்மா அவர்களுக்கு முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் சான்றிதழ் கண்ணீர் பரிசு வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆர்டிஓ அவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் சான்றிதழ் கண்ணீர் பரிசு வழங்குகிறார்கள். மாநில உயர்கல்வி ஆய்வாளர் நிர்மலாதேவி அவர்களுக்கு டிஎம்பி சார் மாவட்டத்தில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சிக்கு துவக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமைப்பொறுப்பு ஏற்றிருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மாவட்ட புலமை கல்வி அலுவலர் அவர்களே,
வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் முத்துராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கிற நகர்மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் சென்னை திருமதி விமலா தேவி அவர்களே, மாநில பெற்றோர் ஆசிரியர்களுக்கு பொறுப்பு உறுப்பினர் ருத்திரம் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர்களுடைய ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் திரு கிருபா ஜெயராஜ் அவர்களே, கவுன்சிலர் பாலராஜ் அவர்களே, ஆலவை குழந்தை அவர்களே, வீரகுமார் அவர்களே, சின்னதுரை அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கிற நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 14 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்துவதற்காக அனுமதியை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆகியோருக்கும் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் முதலில் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில அளவிலான போட்டிகள் நடத்துவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதே இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகுந்த பெருமையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்திலே இது டெல்லியிலே நடந்த அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய 14 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியர்களுக்கான போட்டிகளிலே 1 லட்சம் பேர் பங்கு பெற்றனர். அதிலே இந்தியாவிலே 100 பேர் அதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். வீரர்களா என்று அதற்காக பெயர் சூட்டப்பட்டு வீரர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதிலே தமிழகத்திலிருந்து அந்த 100 பேரில் 6 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 6 பேரிலே 2 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அந்த பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகுந்த பெருமைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. எனவே நிச்சயமாக 6 2 இங்கே புதுக்கோட்டைக்கு கிடைத்திருக்கிற பொழுது இங்கே குழு விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி தந்திருப்பது என்பது விளையாட்டை உற்சாகப்படுத்துகிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்கின்ற கண்ணோட்டத்தோடு இங்கே வாய்ப்பு தரப்பட்டிருப்பது பாராட்டுவதற்குரிய ஒன்றாகும். இங்கே நம்முடைய பேசிய மாநில உடற்கல்வியினுடைய அலுவலர்களுக்கு பேசிய போது சொன்னார்கள், மாநில அளவில் அகில இந்திய அளவிலே நாங்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். கடந்த ஆண்டிலே 5வது இடத்தில் இருந்தோம், இன்றைக்கு 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், எப்படி கல்வியை உற்சாகப்படுத்துகிறார்களோ கலையை உற்சாகப்படுத்துகிறார்களோ அதை போல விளையாட்டை உற்சாகப்படுத்துகிற அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அங்கே இருக்கக்கூடிய போட்டிகளை பல்வேறு பள்ளிகளிடையே குழுக்களாக அமைத்து போட்டிகளை நடத்தி அதிலே வெற்றி பெறுகின்றவர்களை தேர்ந்தெடுத்து மாவட்ட அளவிலே வெற்றி பெறுகின்றவர்களை மாநில அளவிற்கு அனுப்பி அந்த மாநில அளவிலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிற அந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டதனுடைய அடிப்படை தான் இன்றைக்கு நாம் 3வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். நமக்கு கிடைக்கின்ற பயிற்சிகள் நிச்சயமாக வருகிற காலங்களிலே 2வது 1வது இடத்துக்கு
நம்மை கொண்டு செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளிலே கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டிலே அதிகமான பதக்கங்களை பெற்று இம்மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியாக 2வது இடமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் விளையாட்டை தலைநகரமாக நாம் தமிழ்நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், சென்னை மாநகரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அடையாளங்கள், எடுத்துக்காட்டுகள். நம்முடைய முயற்சிக்கு கிடைத்திருக்கிற வெற்றிகள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டுத் துறையை எடுத்துக் கொண்டிருக்கிற அக்கறைக்கு, விளையாட்டுத் துறையிலே அமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிற அக்கறைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பதை இங்கே ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொண்டாக வேண்டும். எனவே இன்றைக்கு விளையாட்டுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது. கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு உங்களை பல்வேறு துறைகளிலே விளையாட்டுப் போட்டிகளிலே உற்சாகப்படுத்தி அதன் மூலமாகவும் உங்களை தலை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும். கல்வி கொண்டோடு மட்டுமல்லாமல் விளையாட்டு, கலை இவையும் இணைந்து உங்களை மிக சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அந்த 3 விதமான போட்டிகளையும் நடத்துகிற அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இன்றைக்கு உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் அரசு தருகிறது. அதை நாம் உரிய வகையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மாணவ மாணவிகளாகிய உங்களுடைய கடமை. அது நல்ல வகையிலே பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய தமிழகத்துக்கும் அதேபோல் நம்முடைய அரசுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் படிக்கின்ற பள்ளிகளுக்கும் நீங்கள் பெருமையை தேடித் தெரிந்தவர்களாக உருவாக வேண்டும். சிறந்த விளையாட்டு வீரர்களாக துவக்கி வைக்கிறேன். 14 வயதுக்குட்பட்ட 3வது மாநில நம்முடைய மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டுப் போட்டிகளை இன்றைக்கு துவக்கி வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் சான்றிதழ் அளித்து சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து டிஆர்ஓ அம்மா அவர்களுக்கு முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் சான்றிதழ் அளித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆதிவாசர் அவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் சான்றிதழ் அளித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். மாநில உடற்கல்வி ஆய்வாளர் விஸ்வநாதேவி அவர்களுக்கு டிஎம்பி சார் மாநிலத்தில் மாநில அமைச்சர்கள் அதற்கு அடுத்தபடியாக 74 படிக்கக்கூடிய மாணவன் தேசிய அளவில் 25 நபர்களில் ஒருவராக கலந்து சிறப்பு பெற்றிருக்கிறார். அந்த மாணவனையும் மாநில அமைச்சர் பெருமாள் பாராட்டி சிறப்பிக்கிறார்கள். இந்த சைடு வந்துருங்க மணிக்காம அப்படியே அவர் பார்க்க